aspirants, welcome to Delight and Rise Academy. நம்ம ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற தலைப்பு கீழே பாரதியாரில் ஆரம்பித்து புது கவிதையில் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் வரையும் பார்த்து முடிச்சாச்சு. கிளாஸஸ் எல்லாமே நான் ஷார்ட்கட்டோடு கொடுத்துருப்பேன். அந்த ஷார்ட்கட்டை நீங்கள் ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவை கேட்டாலே போதுமானது. அப்படியே உங்கள் மனசில் பதிஞ்சிரும், எப்போவுமே மறக்காது. சரிங்களா? நீங்கள் அடுத்து ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஷார்ட்கட் தான் மைண்டில் என்னது ஃபஸ்ட்டு உட்காரும். அதனால் பார்க்காதவங்க அந்த வீடியோ கிளாஸஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி கிளாஸ் பாருங்கள். நம்ம இன்றைக்கி இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? சைட் பை சைடு நம்ம இலக்கணமும் இலக்கியமும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒன்று சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் அதிகமாக சொல்ல விரும்பலை. ஏன்னா ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஸ்மார்ட் ஒர்க்கை தான் நான் இப்போ சொல்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை கேட்டுட்டு நீங்கள் எப்படி படிக்கணுமோ அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எல்லோரும் பண்ணக்கூடிய தப்பு என்ன தெரியுமா? நீங்கள் இந்த இலக்கியம் பாருங்கள், இலக்கியத்தில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இதை ஃபுல்லும் நீங்கள் படிச்சிருவீங்க, இதை ஃபுல்லும் மனப்பாடம் பண்ணிடுவீங்க, ஷார்ட்கட் வச்சு படிச்சிடுவீங்க. அதே மாதிரி பாருங்கள், பகுதியில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற தலைப்புக்குள்ள எவ்வளோ ஆசிரியர் கொடுத்துருக்காங்க, இதை ஃபுல்லும் நீங்கள் படிச்சிருவீங்க. சரிங்களா? இது எல்லாம் படிச்சிருவீங்க, மனப்பாடம் பண்ணிடுவீங்க, சப்போஸ் ஷார்ட்கட் வச்சு படிச்சிருவீங்க. ஆனால் இலக்கணத்தை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, பாதியை படிச்சுட்டு பாதியை விட்டுட்டு போயிடுவீங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தா இலக்கணம் கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ தான் படித்தாலும் புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவீங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப தப்பு. சரிங்களா? இலக்கணத்தில் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பகுதி ஆவுலையும் கொடுத்துருக்காங்களே தமிழ் அறிஞர்களும் அதே மாதிரி பாருங்கள் இலக்கியமும், இது 2லேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை விட உங்களுக்கு இலக்கணத்தில் தான் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய தலைப்புகள் கம்மி தான், நீங்கள் படிக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனும் கம்மி தான். அதில் தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், ஹை மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? இதில் ஒரு 30, 35 கேட்டாங்க, 60, 65 கேட்டாங்க அப்படின்னா இலக்கணத்தில் உங்களுக்கு 30லேருந்து 40 கொஸ்டின் என்ன பண்ணுவாங்க, இலக்கணத்தில் தான் கேட்பாங்க. அப்போ 60 கொஸ்டின் அதில் கேட்டாங்க அப்படின்னா இலக்கணத்தில் 40 கொஸ்டினாவது கேட்டுருவாங்க. சரிங்களா? இதுதான் ஸ்மார்ட் ஒர்க்கு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதில் நமக்கு மார்க் வருமோ அதை தேடி தேடி பிடிச்சி படிக்கணும். சரிங்களா? அப்போ தான் உங்களால் என்ன பண்ண முடியும், 2025 குரூப் 4லேயோ குரூப் 2லேயோ பாஸ் பண்ண முடியும். சரிங்களா? அதை விட்டுட்டு நீங்கள் நான் தமிழில் இவ்வளோ படிச்சுட்டேன்ப்பா, இலக்கியம் ஃபுல்லும் படிச்சுட்டேன், அதே மாதிரி உரைநடை செய்யுள் ஃபுல்லும் படிச்சுட்டேன், நான் நல்லா எழுதிடுவேன் அப்படிங்கிற ஒரு தாட்டோடு நீங்கள் என்ன பண்ண முடியாது. அப்படிங்கிற ஒரு தாட்டோடு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எக்ஸாம் ஹாலில் போய் உட்காரக்கூடாது. இலக்கணமும் படிக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இலக்கியத்துக்கும் உரைநடைக்கும் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இலக்கணத்துக்கு அதை விட ஒரு படி மேலவே நீங்கள் இலக்கணத்துக்கு கொடுக்கணும். இலக்கணத்தில் 10 கொஸ்டினில் நீங்கள் 5 கொஸ்டின் தான் கரெக்டாக அடிப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 5 கொஸ்டின் 1.5 மார்க்ஸ், அந்த 10க்கு 10 அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்துடல. அப்போ இலக்கணத்தில் தான் உங்களுக்கு மார்க் குறையுமே தவிர மற்றதில் கூட நீங்கள் மார்க் வாங்கிடுவீங்க. சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்னால தான் உங்களுக்கு மார்க் போகும். நல்ல கவனமாக கேட்டுக்கங்க. காம்படிஷன் அதிகமாக அதிகமாக என்னவாகும் அப்படின்னா எல்லாருமே மார்க் அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் 95+ எடுக்கணும் அப்படின்னா, தமிழில் நீங்கள் 95, 96 மேலே எடுக்கணும் அப்படின்னா எதையுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஸ்கிப் பண்ணவே கூடாது. சரிங்களா? எல்லாத்தையுமே தரவாக படிச்சுட்டு போயிடணும். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய என்னது இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்லிட்டேன், ரொம்ப அதிகமாகவும் நான் சொல்லலை. இப்போ இலக்கணம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி பாருங்கள், இதில் என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, இங்கே பாருங்கள் இலக்கணத்தில் அந்த ஃபஸ்ட்டு 5 கொடுத்துருக்காங்க இல்லையா, பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், புகழ்பெற்ற நூல், நூலாசிரியர், தொடரும் தொடர்பும் அறிதல், இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர், அடைமொழியால் குறிக்கப்படும் நூல், பிரித்தெழுதுக, எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல், பொருந்தா சொல்லை கண்டது. இந்த 5மே நீங்கள் தனியாக தேடி படிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி என்ன பண்ணுறீங்க, இலக்கியத்துலேயும் உரைநடை செய்யுளையும் இருக்கக்கூடியது தான் இந்த 5லேயும் இருக்குது. சரிங்களா? அதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க, பிரித்தெழுதுக, எதிர்ச்சொல் கொடுத்துருப்பாங்க. அதையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் நீங்கள் பார்த்தாலே போதுமானது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், புகழ்பெற்ற நூல், நூலாசிரியர் என்ன தெரியுமா, நூல் நம்ம பாரதியார், பாரதிதாசன், கவிமணி இவங்களை பற்றி படிச்சிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி நூலாசிரியர் கொடுத்து அவங்களோட நூல் கொடுத்து என்ன பண்ணிடுவாங்க, பொருத்த சொல்லிடுவாங்க. பொருத்துகளை அவங்களோட இயற்பெயர் கொடுத்து அவங்களோட பெயர் கொடுத்து புனைப்பெயர் இயற்பெயர் பொருத்த சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர். ஓகேங்களா? 2 லைனை கொடுத்துட்டு இந்த தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் யார் அப்படின்னு கேட்கலாம். அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா 15 மேற்கணக்கு நூல்கள், 15 கீழ்கணக்கு நூல்கள் இருக்குது, 10 பாட்டு, 8 தொகை இருக்கு இல்லையா. அதே மாதிரி திருக்குறள் இருக்குது. இப்போ பாருங்கள், திருக்குறள் நம்ம என்ன சொல்லுவோம், உத்திர வேதம் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே நாலடியாரை என்ன சொல்லுவோம், வேளாண் வேதம் சொல்லுவோம். நாலடி 400ன்னு என்ன சொல்லுவோம், நாலடியாரை சொல்லுவோம். அதே மாதிரி
பார்த்தீங்கன்னா திருக்குறளை நாலடியாரை சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா 4ம் 2ம். ஓகேங்களா, 4ம் 2ம் சொல்லு குருதி. இதில் 4ம் 2ம் பொருள் என்ன அப்படின்னா 4ங்கும்போது நாலடியார், 2 அப்படிங்கும்போது திருக்குறள். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ நம்ம எல்லாமே வந்து ஆல்ரெடி படிச்சுட்டு தான் வரோம். எதில் இலக்கியத்துலேயும் செய்யுள் உரைநடையிலையும் படிச்சுட்டு தான் வரும். அதனால் இந்த 5ம் வந்து தனியாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நான் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் புக் பேக் கொஸ்டின்ஸும் சேர்த்து தனியாக வந்து இந்த 5ஐயும் சேர்த்து ஒரு கிளாஸில் வந்து நான் கொடுக்குறேன். அதை வந்து பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழி, அதுதான் பார்க்க போகிறோம். மீதி இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு டாபிக்ஸாக வந்து பார்த்துடலாம். இன்றைக்கி ஓரெழுத்து ஒரு மொழி தான் பார்க்க போகிறோம். ஓல்டு புக் ப்ளஸ் நியூ புக் ரெண்டையுமே சேர்த்து தான் நான் வந்து பிடிஎஃபாக வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஓல்டு புக் ப்ளஸ் நியூ புக் ரெண்டையும் சேர்த்து பிடிஎஃபாக நான் கொடுத்துருக்கேன். ஹேண்ட் ரிட்டனில் வந்து நீங்கள் வந்து எழுதி வச்சு படிங்க. இலக்கணத்தை பொறுத்தவரை உங்கள் கைப்பட வந்து ஹேண்ட் ரிட்டனில் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போவுமே வந்து மறக்கவே மறக்காது. சரிங்களா, இப்போ வாங்க என்னன்னு பார்த்துடலாம். ஓரெழுத்து ஒரு மொழியில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எழுத்துனா என்னது, நம்ம வந்து பல எழுத்துக்கள் சேர்ந்து வர்றது தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், சொல்லுன்னு சொல்லுவோம். அதில் வரக்கூடியது தானே ஓரெழுத்து ஒரு மொழி. ஓகேங்களா, அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓர் எழுத்து தனியாகவோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தருவது சொல் எனப்படும். ஓகேங்களா, அந்த சொல்லுக்கு வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதம், மொழி, கிளவி என்பன ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அப்போ வந்து சொல்லுக்கு வந்து இந்த பாருங்க, பதம் அப்படின்னாலும் சொல்லுதான், மொழி அப்படின்னாலும் சொல்லுதான், கிளவி அப்படின்னாலும் சொல்லுதான். எல்லாமே வந்து ஒரு பொருள் தானே தருது. அப்போ இது எல்லாம் ஒரு பொருள் தருது, ஆனால் பல சொற்களில் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் வந்து இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா, அதனால் வந்து நீங்களும் வந்து படிச்சிருங்க. ஓகேங்களா, பதம், மொழி, கிளவி அப்படிங்கிறது என்னது, சொல் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகேங்களா, கீழே பாருங்கள். பதம் அப்படின்னா என்னது, பகுபதம், பகாபதம் ரெண்டு வகை இருக்குது. பிரிக்கக்கூடியது பகுபதம், பிரிக்க முடியாதது வந்து பகாபதம். இதை வந்து நம்ம தனியாக பார்ப்போம். அதேமாரி பாருங்கள், மொழி, இங்கே மொழி கொடுத்துருக்காங்களே, மொழி வந்து மொத்தம் 3 வகை இருக்குது. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. ஓகேங்களா, நான் இப்போ பார்த்தோம் இல்லையா, பொருந்தா சொல்லை கண்டறிக மேலே கொடுத்துருந்தாங்க இல்லையா, இந்த மாதிரி கேட்கலாம். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி, தமிழ் மொழி. இந்த 4ஐ கொடுத்துட்டு இதில் பொருந்தா சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் என்ன போடுவீங்க, தமிழ் மொழி கொடுத்துருக்காங்க. எல்லாரும் என்ன நினைப்பாங்க, தமிழ் மொழி இருக்குதானே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனால் அதுதான் தப்பு. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. அப்போ எதை வந்து எலிமினேட் பண்ணுவீங்க, தமிழ் மொழி அப்படிங்கிறது தான் வந்து தப்பு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பொருந்தா சொல் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி பாருங்கள், பதம், மொழி, கிளவி இது எல்லாமே வந்து சொல் தான். ஸோ இதவும் கொடுத்து வந்து கொஸ்டினில் வந்து கேட்கலாம். அடுத்து பாருங்கள், கிளவி அப்படின்னா இரட்டை கிளவி, சட சட, படப்பட அப்படின்னு ஒரு இல்லையா, இரட்டை கிளவி அடுக்குதட நம்ம வந்து இலக்கணம் அடுத்து அந்த இதை பார்க்கும்போது நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, அப்போ தனிமொழினா என்ன, தொடர்மொழினா என்ன, அடுத்து பாருங்கள் பொதுமொழினா என்ன. ஓகே, ஒரு சொல் வந்து தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி. தனிமொழி அப்படின்றது தனியாக வர்றது, தனித்து நின்று பொருள் தந்தால் அது வந்து தனிமொழி. எடுத்துக்காட்டு பாருங்கள், வா அப்படிங்கிறது தனியாக இருக்கா, கண் அப்படிங்கிறது தனியாக இருக்கா, மூக்கு அப்படிங்கிறது தனி தானே, செய்தான் அப்படிங்கிறது தனி. ஸோ இதெல்லாம் தனிமொழி. அடுத்து தொடர்மொழி பாருங்கள், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்து பொருளை தருவது. சரிங்களா, தொடர்மொழி. இப்போ தொடர்மொழினா உங்களுக்கு தெரியும், தனிமொழினா தனியாக இருக்கும். அதே மாதிரி தொடர்மொழினா என்னது, தொடர்ந்து வர்றது தான் வந்து தொடர்மொழி. அப்போ 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள். ஓகேங்களா, படம், பார்த்தான். இதில் படம் அப்படிங்கிறது வந்து என்னது, படம் அப்படிங்கிறது ஒரு சொல்லு. அதே மாதிரி பார்த்தான் அப்படிங்கிறது வந்து ஒரு சொல். அப்போ வந்து 2க்கும் மேற்பட்ட சொற்கள் வந்து சேர்ந்து வந்து பொருள் தந்தால் அது வந்து என்னது, தொடர்மொழி. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, பாடல், கேட்டான். பாடல்ங்கிறது தனி, கேட்டான் அப்படிங்கிறது தனி சொல். அப்போ இது வந்து தொடர்ந்து வந்து பொருள் தரதுனால இது வந்து தொடர்மொழி. ஓகேங்களா, அவ்வளோதாங்க. இதை நீங்கள் ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். பொதுமொழி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொல் தனித்தோம் அச்சொல்லை பிரிந்து நின்றும் பொருளை தந்தால் அது பொதுமொழி எனப்படும். சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு சொல் தனித்தும் அச்சொல்லை பிரிந்து நின்றும் பொருளை தந்தால் அது வந்து பொதுமொழி எனப்படும். எடுத்துக்காட்டு பாருங்கள், அந்தமான். ஓகேங்களா, அந்தமான் அப்படிங்கிறது அந்தமான் நிக்கோபார் தீவு படிச்சிருப்பீங்களா, அந்தமான் நிக்கோபார் தீவு, இங்கிட்டு லக்ஷத்தீவு, அதெல்லாம் வந்து நம்ம இந்தியா மேப்பில் வந்து கீழே வந்து படிச்சிருப்போம். ஓகேங்களா, அதை தான் சொல்கிறாங்க. அந்தமான் அப்படிங்கிறது வந்து ஒரு தீவு. அதேமாதிரி அந்தமான் அப்படிங்கிறது என்னது, ஒரு விலங்கு. ஸோ இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்தமான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தனித்து நின்றால் என்ன பண்ணுது, பொருள் தருது. அதே மாதிரி பிரிந்து நின்றாலும் பொருள் தருது. சரிங்களா, அப்போ பாருங்கள், தனித்து இருக்கும்போது தீவு அப்படிங்கிற பொருளையும், பிரிந்து இருக்கும் பாருங்கள் அந்த கூட்டல் மான் அப்படிங்கும்போது ஒரு விலங்கு அப்படிங்கிற பொருளையும் கொடுக்கறனால இது வந்து பொதுவான மொழி. சரிங்களா, அதுதான் வந்து பொதுமொழி. ஓகேவா, இந்த கான்செப்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது இலக்கணம். நீங்கள் இப்போ என்ன பண்ணுவீங்க, இப்போவே வந்து நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருப்பீங்க. ஸ்கிப் பண்ண உங்களோட மார்க்கை தான் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இழந்துட்டு போவீங்க. சரிங்களா, நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமானதை எடுத்துகிட்டு வந்து பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கேன். அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா, பாஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா. அடுத்து பாருங்கள்,
லெசனுக்குள்ளே வந்துட்டோம். இது 3மே வந்து முக்கியம் தான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து இங்கே இம்பார்ட்டன்ட் மார்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கேயும் கொடுத்துருப்பேன், இங்கேயும் கொடுத்துருப்பேன். அடுத்து பாருங்கள் கீழே இங்கே லெசனுக்குள்ளே உங்களுக்கு லெசன் எங்கே இருக்குன்னு தெரியணும்ல. இங்கே பாருங்கள் 7th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருப்பாங்க. ஓரெழுத்து ஒரு மொழி, பகுபதம் பகாப்பதம். பகுபதம் பகாப்பதம் நம்ம தனியாக பார்ப்போம். இப்போ ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்தாலும் இங்கே பாருங்கள். நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பவானந்தி முனிவர். அவர் தான் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, தமிழில் வந்து மொத்தம் வந்து என்னது ஓரெழுத்து ஒரு மொழிகள் வந்து 42 இருக்குது. அந்த 42ல் வந்து 40 எழுத்துக்கள் வந்து நெடில் எழுத்துக்கள், மீதி இருக்கக்கூடிய 2 எழுத்து, அந்த 2 எழுத்து பார்த்தீங்கன்னா குரில் எழுத்து. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோத்து அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். இந்த கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த பாக்ஸில் இதுதான் வந்து 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள். இதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஷார்ட்கட்டோடவே நான் வந்து சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள் தொல்காப்பியம். தொல்காப்பியர் வந்து தொல்காப்பியத்தில் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நெட்டெழுத்துக்கள் 7 ஓரெழுத்து ஒரு மொழியே அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா வந்து தொல்காப்பியர். இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. நான் வந்து இங்கே பாருங்கள், அதனால தான் வந்து நான் வந்து தனியாக வந்து அதுக்கு கலரிங் வந்து வேறு கொடுத்து எழுதியிருக்கேன். இங்கே பாருங்கள், எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொன்னது வந்து தொல்காப்பியர் தான். ஓகேங்களா, தமிழில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லுமே வந்து என்னது பொருளுடையது தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா நெட்டெழுத்து 7 தான் ஓரெழுத்து ஒரு மொழி. ஓகேவா, நெட்டெழுத்துக்கள் 7 ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொன்னவர் வந்து தொல்காப்பியர். மீதி இருக்கக்கூடிய குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே. ஓகேங்களா, அந்த நெட்டெழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த 7 எழுத்துக்கள் வந்து பொருள் தரக்கூடியது, மீதி இருக்கக்கூடிய கூறில் எழுத்துக்கள் 5 வந்து அந்த மாதிரி வந்து என்னது பொருள் தராது அப்படின்னு சொன்னது வந்து தொல்காப்பியர். ஓகேங்களா, எதில் அப்படின்னா தொல்காப்பியத்தில் சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், நெட்டெழுத்துக்கள் என்னென்னா உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12, அதில் நெடில் பார்த்தீங்கன்னா 7, குரில் பார்த்தீங்கன்னா 5. அதை தான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். நெட்டெழுத்துக்கள் ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ. ஆனால் நம்ம படிக்கிறோம் இல்லையா, பவானந்தி முனிவர் கொடுத்த ஓரெழுத்து ஒரு மொழி 42, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஔ அப்படிங்கிற வார்த்தை வந்து வராது. சரிங்களா, ஔ அப்படிங்கிற எழுத்து வந்து வராது. அதுக்குரிய பொருள் வந்து என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, குற்றெழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆ இ உ ஏ ஓ. ஓகேவா, இதெல்லாம் சொன்னது யார் அப்படின்னா தொல்காப்பியர். இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொன்னது தொல்காப்பியர் தான். நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொன்னதும் தொல்காப்பியர் தான். குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே அப்படின்னு சொன்னதும் வந்து தொல்காப்பியர் தான். ஓகேங்களா, இதை வந்து நல்லா கவனமாக படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், பவானந்தி முனிவர். இப்போ தான் வந்து நான் சொன்னேன், நன்னூல் என்னும் இலக்கண நூலை வந்து எழுதியவர் பவானந்தி முனிவர். அதனால இவர் வந்து என்ன சொல்கிறாங்க, நன்னூலர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெடில் எழுத்து வந்து மொத்தம் 40, குரில் எழுத்து வந்து 2. அது என்னன்னு பார்த்தோம்னா நோத்து. மொத்தம் வந்து 42 எழுத்துக்கள். மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 42 எழுத்துக்கள். அது என்னென்ன அப்படின்னு தான் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கேன். இந்த உயிரெழுத்துக்கள் வரிசை, அதுக்கப்புறம் மகர வரிசை, தகர வரிசை, பகர வரிசை, நகர வரிசை, ககர வரிசை, வகர வரிசை, சகர வரிசை, யகர வரிசை, குரில் எழுத்து 2. சரிங்களா, இதை வந்து கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிள் எப்படின்னா, பகர வரிசையில் உள்ள எழுத்துக்கள் எத்தனை. ஓகேங்களா, பகர வரிசையில் உள்ள எழுத்துக்கள் எத்தனை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மகர வரிசையில் உள்ள எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு வந்து கேட்கலாம். அதனால இதுவும் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, இதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து நான் வந்து தனியாக வந்து எழுதி வச்சுருக்கேன் கீழே. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஷார்ட்கட்டை சொல்கிறேன். சரிங்களா, மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 42. ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த ஆர்டர் வைஸ் இருக்கும் 6 5 4 1 2. ஓகேவா, இப்போ வாங்க பார்த்துடலாம். ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் எத்தனை 42 மொழி இருக்குது அப்படின்னு சொன்னது வந்து பவானந்தி முனிவர். தொல்காப்பியர் வந்து நெட்டெழுத்துக்கள் 7 ஓரெழுத்து ஒரு மொழியே அப்படின்னு வந்து கொஸ்டின் வந்து கேட்கலாம். நெட்டெழுத்தும் 7 ஓரெழுத்து ஒரு மொழியே அப்படின்னு வந்து சொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து என்ன போடணும், தொல்காப்பியர் அப்படின்னு தான் போடணும். அதே மாதிரி பாருங்கள், எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு வந்து சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் தொல்காப்பியர் தான் கொடுக்கணும். ஓகேங்களா, அது இதுவும் கேட்பாங்க. குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே அப்படின்னு சொன்னது, இது வந்து பொருள் தராது அப்படின்னு சொன்னதும் தொல்காப்பியர். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, ஃபஸ்ட்டு பாருங்க, உயிரெழுத்துக்களில் மொத்த நெட்டெழுத்துக்கள் 7 இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆ அப்படின்னா என்னது பஸ்ஸு. ஓகேங்களா, ஆ அப்படின்னா பஸ்ஸு. எப்படி ஞாபகம் வச்சுங்க, பசுமாடியை வந்து எப்படி கத்தும், மா ம ம அப்படி கத்துது. அப்போ ஆ சவுண்டு வருதா, அப்போ ஆ அப்படின்னா என்னது பசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈ அப்படின்னா ஈதல், உங்களுக்கு தெரியும். ஈ அப்படின்னா ஈதல், ஈதல்னா என்னது கொடு அப்படின்னு. ஊ அப்படின்னா என்னது ஊ அப்படின்னா என்னது ஊ அப்படின்னா இறைச்சி. ஓகேங்களா, ஊ அப்படின்னா இறைச்சி. இறைச்சியாக சாப்பிட்டீங்க அப்படின்னா கடைசியில் ஊ ஊ தான். சரிங்களா, இறைச்சியாக சாப்பிட்டீங்க அப்படின்னா கடைசியில் ஊ ஊ தான், சங்கு ஊதிடுவாங்க, ஊ ஊ தான். இது எல்லாமே வந்து ஒன்லி ஷார்ட்கட்காக மட்டும்தான். சரிங்களா, அடுத்து பாருங்கள், ஏ அப்படின்னா அம்பு. ஓகேங்களா, ஏ அப்படின்னா அம்பு. நம்ம வந்து அம்பை வந்து எய்த தானே செய்வோம், அம்பை வந்து இப்படி பிடிச்சி எய்துவோம் இல்லையா, அப்போ அம்பு எய்துவோம், அப்போ எய்து ஏ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, ஐ
தலைவன். ஓகேங்களா. இப்போ இந்த ஐ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து விஜய் ஃபேன்ஸ் இருப்பீங்க, தலை ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸு இருப்பீங்க. சரிங்களா. அப்போ வந்து தலை ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஐ தலை வந்துட்டாருடா, அப்போ ஐ தலை அப்படிங்கும்போது தலைவன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை. சரிங்களா. ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை. ஓகேங்களா. ஓ அப்படின்னா ஓடை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஓடையில் என்னப்போ போகும், தண்ணீர் தானே போகும். அப்போ நீர் அப்படின்னு வந்துட்டா மதகு நீர் தாங்கும் பலகை. வந்து ஆ அப்படின்னா என்னது, மாடு வந்து எப்படி கத்தும், மா மா அப்படி கத்துமா. அப்போ ஆ பசு. ஈ அப்படின்னா ஈதல் கொடுத்தல், அப்போ கொடு. ஊ அப்படின்னா இறைச்சி, அப்படின்னா இறைச்சியாக சாப்பிட்டேன் அப்படின்னது, மாமிசமாக சாப்பிட்டேன் அப்படின்னா கடைசியில் ஊ ஊ தான். அடுத்து ஏ அப்படின்னா அம்பு, அம்பு எய்த தானே செய்வோம். அப்போ ஏ. ஐ அப்படின்னா ஐ நம்ம தலை வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அஜித்தை பார்த்தவொடனே ஐ தலைவன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை விஜய் பார்த்தவொடனே ஐ தலைவன் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை. ஓ அப்படின்னா ஓடம், அப்போ வந்து நீர் அப்படின்னு ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா. இது வந்து உயிரெழுத்தில் இருக்கக்கூடிய நெடில் எழுத்துகள் 7. அடுத்து பாருங்கள், அப்போ 7 எழுத்தும் ஈஸியாக வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து பாருங்கள், மா அப்படின்னா மாலை என்ன இருக்குது, மரம் இருக்கு. மா மாமரம். ஒரு புக்கில் வந்து கொடுத்துருந்தாங்க, மா அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து நிறைய பொருள் வந்து கொடுத்துருந்தாங்க. அழகு, மேன்மை, வண்டு, ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பொருள் வந்து கொடுத்துருந்தாங்க. சரிங்களா. அதில் வந்து மா அப்படின்னா நம்ம புக்கில் வந்து கொடுத்துருக்கிறது மாமரம் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. நம்ம புக்கில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா மா அப்படிங்கிறதுக்கு வந்து மாமரம் அப்படி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. பார்த்தீங்களா, இப்படி கொசன்னு இருந்தால் எப்படிங்க படிப்பீங்க. அதனால தான் சொல்கிறேன், எழுதி வச்சு படிச்சுக்கோங்க அப்படின்னு. ஓகேவா. இதில் தான் வந்து மா இருக்குது. மா அப்படின்னா வந்து மாமரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த இங்கே இருக்குது பாருங்கள், மா அப்படின்னா மாமரம். ஓகேவா. மா அப்படின்னா அதுலேயே இருக்குது மாமரம் அப்படின்னு படிச்சுக்கலாம். அடுத்து மீ அப்படின்னா வான், மீ மிசைன்னு சொல்கிறோம் இல்லையா. மீ மிசை, மிசை அப்படின்னா மேல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ மீ அப்படின்னா மேல், வானம் வந்து மேலே தானே இருக்குது அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ மீ அப்படின்னா மேல், மேலே என்ன இருக்குது, வானம் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மூ அப்படின்னா மூப்பு. சரிங்களா. மூ அப்படின்னா மூத்தவர்கள்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ மூப்பு. மே அப்படின்னா அன்பு. எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும், நமக்கு தெரியாததுக்கு மட்டும் அப்படியே ஷார்ட்கட் சொல்லிடலாம். மே அப்படின்னா அன்பு. ஓகேங்களா. அம்மா கிட்ட நம்ம ஒரு படி அன்பு வந்து மேலே தான் வச்சுருப்போம். சரிங்களா. அன்பு வந்து ஒரு படி மேலே தான் வச்சுருப்போம். அப்போ வந்து அன்பு ஒரு படி மேலே, மேலே அப்படின்னது அதிகமாக. அப்போ அன்பு அப்படின்னா மே அப்படின்னு ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா. மை பார்த்தீங்கன்னா அஞ்சனம். ஓகேங்களா. இது எப்படி ஞாபகம் வச்சுங்க அப்படின்னா, மையை தெளித்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், அஞ்சவே மாட்டேன். நீ வந்து மையை தெளித்தாலும் நான் வந்து அஞ்ச மாட்டேன். அப்போ வந்து மை அப்படின்னா அஞ்சனம். மோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோத்தல். சரிங்களா. முகர்தல்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் மோ அப்படின்னா மோத்தல். அடுத்து பாருங்கள், தா அப்படின்னா கொடு. இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். தீ அப்படின்னா நெருப்பு, இதுவும் தெரியும். தூ அப்படின்னா தூய்மை. ஓகேங்களா. தே அப்படின்னா வந்து கடவுள். ஓகேங்களா. தேவர்கள் எல்லாம் வந்து கடவுளுக்கு சமம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தே அப்படிங்கும்போது தேவர்கள், கடவுள் அப்படின்னு ஞாபகம் வந்துடும். தை பார்த்தோம் அப்படின்னா தைத்தல், இதுவும் அதுலேயே இருக்குது. தைங்குனா தைத்தல். ஓகேங்களா. தை அப்படின்னா தைத்தல். நீங்கள் பேசாமல் மாதம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கூடாது. தை அப்படின்னா தைத்தல். ஒரு எழுத்து ஒரு முளையில் தை அப்படிங்கிறது வந்து தைத்தல். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், கீழே பா அப்படின்னா பாடல், பாட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ பா அப்படின்னா பாட்டு. பூ அப்படின்னா மலர். ஓகேங்களா. பூ அப்படிங்கிறது மலர், எது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்து பாருங்கள், பே அப்படின்னா மேகம். ஓகேங்களா. பே அப்படின்னா மேகம். இந்த மேகம் இல்லை, இந்த மேவை எடுத்துகிட்டு இந்த இடத்துல பேகம் அப்படின்னு போட்டுக்காங்க. அப்போ பேகம் மேகம் அப்படின்னு வந்துருமா. பை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இளமை. இளமையில் பாருங்கள், சின்ன பசங்க தானே, இளமை அப்படின்னா சின்னவங்களை தானே சொல்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்க அப்படின்னா பாய் பாய் சொல்ல தெரியாது, பை 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 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓ அப்படின்னா செல் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்து பாருங்கள், நா அப்படின்னா நாவு, நாக்கு. ஓகேங்களா. நீ அப்படின்னா நீ தானே அப்படின்னு கையை நீட்டி சொல்லுவோம்ல, முன்னிலை ஒருமை. நே அப்படின்னா நேசம், அன்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நை அப்படின்னா இழிவு. எப்போ பார்த்தாலும் இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நை நைன்னு பேசி மற்றவங்கள இழிவுபடுத்திகிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து ஒன்லி ஷார்ட்கட்காக மட்டும்தான். நோ வறுமை. ஓகேங்களா. எப்போயுமே வந்து நம்ம வறுமையில் இருக்கணும்னு நினைக்கவே மாட்டோம். நான் எப்போவுமே பாருங்கள், யாராக இருக்கட்டும், வறுமை ஒன்று வந்து என்ன பண்ணக்கூடாது, நமக்கு வந்து வரவே கூடாது அப்படின்னு தான் வந்து நினைப்போமா. அப்போ வந்து நோ வறுமை. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், கா கா காசோலை, செக்கு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ரைமிங்காக சொல்லுங்கள். காசோலை. கூ அப்படின்னா பூமி. குளோபு பார்த்தீங்கன்னா, பூமி உருண்டை பார்த்தீங்கன்னா, குளோபு பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ஒரு கூண்டு மாதிரி தானே இருக்கும், கிளி கூண்டு மாதிரி தானே இருக்கும் நம்மளுடைய குளோபு. அப்போ வந்து கூ அப்படின்னா பூமி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கை அப்படின்னா ஒழுக்கம். கையை ஒழுங்காக வச்சுட்டு இல்லை அடி வாங்குவேன். அப்போ கை அப்படின்னா ஒழுக்கம். கோ அப்படின்னா அரசன், இதுவும் எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்து பாருங்கள், வா வா அப்படின்னா அழைத்தல். வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோம் இல்லையா, அதுதான் வந்து அழைத்தல். வி அப்படின்னா பூவின் 7 நிலைகள் வந்து படிச்சிருப்போம். அதில் பாருங்கள், வி அப்படின்னா மலர். வை அப்படின்னா புல். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா
வயல்லாம் நம்ம நெல் நாற்று வந்து அந்த நெல் நாற்று வந்து புல்லாக தானே இருக்கும் ஃபஸ்ட்டு. அதை எடுத்து தானே வந்து வைப்பாங்க. அப்போ வச்சு தானே அந்த புல்லை வந்து எடுத்து வைப்பாங்க இல்லையா நாற்றை, அதுதான் வந்து வை அப்படின்னா புல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வவ் அப்படின்னா கவர். சரிங்களா? நம்ம வந்து எங்கேயாவது வெளியே போனோம் அப்படின்னா நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி, நம்மளை ஈர்க்கிற மாதிரி, நம்ம கண்ணை கவர்ற மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்தோன்னே என்ன சொல்லுவோம்? வாவ் பியூட்டிஃபுல், அப்பா வாவ் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ வவ் அப்படிங்கும்போது வாவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, கவர். ஓகேங்களா? இப்படியெல்லாம் ஷார்ட்கட் வைக்க வேண்டியிருக்கு பாருங்கள். அடுத்து பாருங்கள், கா பார்த்துட்டோமா? அடுத்து சா அப்படிங்கிறது இறந்து போகுது. சா எங்கேயாவது போய் சா அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுதான் சா அப்படின்னா இறந்து போ. சி அப்படின்னா இகழ்ச்சி. சி இந்த பிள்ளை என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இதெல்லாம் ஷார்ட்கட்டுக்காக தான்ப்பா சொல்கிறேன், நீங்கள் எதுவும் தப்பாக எதுவும் எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? நம்ம வந்து இப்படி சொன்னால் தான் வந்து உங்களால் என்ன பண்ண முடியும், மைண்டில் வந்து உட்கார வைக்க முடியும். சி அப்படிங்கிறது வந்து இகழ்ச்சி, சே அப்படிங்கிறது உயர்வு. ஓகேங்களா? சே அப்படிங்கிறது உயர்வு, சி அப்படின்னா இகழ்ச்சி, சோ அப்படின்னா மதில். ஓகேங்களா? அச்சோ மதிலில் வேற ஏற சொல்கிறாங்க அப்படிங்கும்போது சோ, அச்சோ அப்படிங்கும்போது சோ அப்படின்னா மதில். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், யா அப்படிங்கும்போது இது அகலமாக தானே இருக்குது. யா 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 அப்படிங்கும்போது இது அகலம். நோ அப்படின்னா நோய். இது வந்து குறியில் இருக்குது, இங்கே நெடில்ல. நோ நோ. டு ஒன். ஓகேங்களா? மெட்ராஸ் பாஷையில் என்ன சொல்லுவாங்க? துண்ணுட்டையான்னு கேட்பாங்களே, அப்போ து அப்படிங்கும்போது ஒன். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. 42மே நம்ம வந்து ஷார்ட்கட் பார்த்துட்டோம். ஓகேங்களா? இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போவுமே மறக்காது. நான் சொன்ன ஷார்ட்கட்டை திரும்பவும் ஒரு தடவை கேளுங்க. நான் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பேன் லாஸ்ட்டாக. அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த கொஸ்டின்ஸை வந்து ஆன்சரை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா? அடுத்து ஷார்ட்கட் என்னன்னு சொல்லிடுறேன். எதுக்கு அப்படின்னா இந்த உயிரெழுத்து வரிசை, இந்த மகர வரிசை, தகர வரிசை, எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னு கேட்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா கொஸ்டின், அதுக்கு தான் வந்து இப்போ வந்து ஷார்ட்கட் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், மேலே கொடுத்துருப்பேன். இதுக்கு தான் வந்து ஷார்ட்கட் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? ஊ இருக்கா? நான் சொன்னதை மட்டும் இந்த இங்கனக்குள்ளே பக்கத்தில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. உமா தப்புனா கவசம் யாருக்கு? உமா தப்புனா கவசம் யாருக்கு? இந்த லைனை தெரிஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு என்னது ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும். ஃபஸ்ட்டு 2 6 வரும். அடுத்து இது வந்து டிசெண்டிங்கில் தானே இருக்குது. ஃபஸ்ட்டு 2 6 வரும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5 வரும், அதுக்கப்புறம் 4. ஃபஸ்ட்டு 2 6, 3 5, 3 4, அதுக்கப்புறம் 1 2. ஓகேங்களா? இந்த நம்பர்ஸை ஒரு 2 தடவை பார்த்துட்டாலே உங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் வந்துடும். ஸோ நம்ம இதை மட்டும் வந்து என்ன பண்ணலாம், ஷார்ட்கட்டில் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அப்போ பாருங்கள் ஷார்ட்கட் என்னென்னா உமா, உமா தா பா நா. சரிங்களா? உமா தப்புனா, உமா இல்லைன்னா கவசம் யாருக்குப்பா அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், உமா இல்லைன்னா கவசம் யாருக்கு? அதுதான் வந்து உமா தப்புனா கவசம் யாருக்கு இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். உமா தப்புனா கவசம் யாருக்கு? அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து உயிரெழுத்து வரிசையா மொத்தம் வந்து 6 எழுத்து. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் மா வரிசையா, அதில் வந்து 6 இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் தா வரிசையா, நம்ம வந்து உயிரெழுத்து 6 வருஷம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நெட்டெழுத்து 7 ஒரு எழுத்து ஒரு மொழின்னு சொன்னது வந்து தொல்காப்பியர். ஆனால் பவனந்தி முனிவர் வந்து எத்தனைக்கு பொருள் கொடுத்துருக்காரு? 6 தான் வந்து கொடுத்துருக்காரு. இதில் அவு வந்து வராது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் மா வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா 6 வரிசை இருக்குது. ஓகேங்களா? மா வரிசையில் 6 இருக்குது. அதே தான் மா மீ மூ ஏ மே சொல்கிறோம் இல்லையா, ஐ மை ஓ அப்படிங்கும்போது மோ அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அதுதான். அதே மாதிரி தகர வரிசை 5, பகர வரிசை 5. ஓகேங்களா? அப்போ பாருங்கள் உமா தப்புனா கவசம் யாருக்கு? அப்போ உயிரெழுத்து மகர வரிசை, தகர வரிசை, இந்த பூ அப்படிங்கிறது தான் வந்து பகர வரிசை, நாம்போது நகர வரிசை, கவசம் அப்படிங்கும்போது ககர வரிசை, பகர வரிசை, சகர வரிசை. மா வந்து ஏற்கனவே வந்துருச்சு, அதனால் இதை வந்து அடித்து விட்டுருங்க. சரிங்களா? நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், நம்ம வந்து ஷார்ட்கட்டை மறக்கக்கூடாது இல்லை, அதனால் வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அந்த இடத்துல மா வந்து ஏற்கனவே வந்துருச்சு, அதனால் வந்து இந்த இம் வந்து வராது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கவசம் யாருக்கு? யாழில் வந்து ஒரு எழுத்து பார்த்தோம் இல்லையா, யா யா இது அகலமாக தான் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ யகர வரிசையில் 1. யாருக்கு அப்படிங்கும்போது இக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்போ குறில் எழுத்து 2, நோ டூ. ஓகேங்களா? சரிங்களா? இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வரிசையும் மறக்காது, அதே மாதிரி இந்த எழுத்து ஒவ்வொன்றும் என்ன அப்படிங்கிறது மறக்காது. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இப்போ நான் வந்து கொஸ்டின் வந்து கேட்குறேன், நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அதை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா? ஒரு 4-5 கொஸ்டின் வந்து கேட்டு நான் ஆன்சர் சொல்லிடுறேன். ஒரு 2-3 கொஸ்டின் வந்து நான் கேட்குறேன், கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா? பவனந்தி முனிவர் வந்து தமிழில் வந்து மொத்தம் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குன்னு சொன்னார்? 42 ஓரெழுத்து ஒரு மொழி. சரிங்களா? அதில் மொத்தம் வந்து நெடில் எழுத்துக்கள் எத்தனை? 40. குறில் எழுத்துக்கள் எத்தனை? 2. ஓகேவா? அதே மாதிரி தொல்காப்பியர் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை இருக்குன்னு சொன்னார்? நெட்டெழுத்தும் 7, ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொன்னது வந்து தொல்காப்பியர். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கை அப்படிங்கிற சொல். சரிங்களா? அப்போ கை அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? கை அப்படின்னா என்னது? கையை ஒழுங்காக வச்சுட்டுரு
அதான் ஒழுக்கம். ஓகேங்களா? ஓ அப்படின்னா என்னது? ஓ அப்படின்னா என்னது? மதகு நீர் தாங்கும் பலகை. இப்போ ஓ அப்படின்னா ஓடம் அப்படின்னு சொல்லியிருப்பேன்னா, அப்போ ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை. ஓகேங்களா? அடுத்து ஐ பாருங்க. ஐ தலை வந்துட்டாருடா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தலையை பார்த்தோன்னே நம்ம என்ன சொல்லுவோம்? ஐ சொல்லுவோமா? அப்போ தலைவன். ஓகேங்களா? மா அப்படிங்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்குது. மாமரம், விலங்கு, அந்த மாதிரி நிறைய பொருள் இருக்குது. உங்களுக்கு கீழே என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏ அப்படின்னா என்னது? அம்பு எய்தல். சரிங்களா? அம்பு எய்தல் பேர் தான் வந்து ஏ அப்படின்னா அம்பு. ஓகேங்களா? மா அப்படின்னா வந்து பெரிய. ஓகேங்களா? மா அப்படின்னா பெரிய, மாமரம். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. மாமரம், பெரிய, விலங்கு, அழகு, அறிவு, இது எல்லாமே வந்து மா அப்படிங்கிற பொருள் தரும். ஓகேவா? அடுத்து தே அப்படின்னா கடவுள். தேவர்கள் எல்லாருமே வந்து கடவுளுக்கு நிகரானவர்கள். அப்போ தே அப்படின்னா கடவுள். கூ அப்படின்னா என்னது? கூ அப்படின்னா என்னது? கூண்டு மாதிரி தானே இருக்குது. நம்ம குளோபு பார்க்க உருண்டையாக கூண்டு மாதிரி தானே இருக்குது. அப்போ கூ அப்படின்னா வந்து பூமி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பூமி இருக்கு இல்லையா, அந்த குளோபு, இங்கிலீஷில் வந்து குளோபுன்னு சொல்லுவாங்க. அந்த உலக உருண்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்க்குறதுக்கு கூண்டு மாதிரி இருக்கு இல்லையா, அப்போ கூ அப்படிங்கும்போது பூமி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு ஷார்ட்கட் வந்து அப்படியே ஈஸியாக வந்து மைண்டில் வந்து உட்காந்துருச்சுல. இப்போ நான் 2 கொஸ்டின் கேட்குறேன். அதை மட்டும் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். சரிங்களா? நெட்டெழுத்து 7ம் ஓரெழுத்து ஒரு மொழியே அப்படின்னு சொன்னது யார்? அந்த நெட்டெழுத்து 7ல் வந்து நன்னூலார் வந்து 6 தான் கொடுத்துருப்பாரு. தொல்காப்பியர் வந்து 7 கொடுத்துருப்பாரு. அதில் ஒன்றுக்கு மட்டும் பொருள் இருக்காது. அது என்ன எழுத்து அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி தமிழில் மொத்தம் ஓரெழுத்து ஒரு மொழி 42 இருக்குது அப்படின்னு சொன்னது வந்து பவணந்தி முனிவர். ஓகேங்களா? அந்த 42 மொழியில் குரில் எழுத்துக்கள் எத்தனை, நெடில் எழுத்துக்கள் எத்தனை அப்படிங்கிறதையும், குரில் எழுத்துக்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து டக்குன்னு போய் உள்ளே போய் பார்த்துட்டு இந்த பிடிஎஃப்பை பார்த்துட்டு இதுக்குள்ளே ஆன்சரை பார்த்து போடக்கூடாது. கிளாஸை முடிச்சுட்டு உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் கமெண்ட்டில் வந்து போடுங்க. சரிங்களா? எப்போயுமே வந்து எப்போயுமே வந்து ஹானஸ்ட்டாக இருக்கணும். சரிங்களா? நீங்கள் எக்ஸாம் படிக்கிறேன் அப்படிங்கன்னா டக்குன்னு என்ன பண்ணக்கூடாது? குறுக்கு வழியில் போய் ஆன்சரை பார்த்துட்டு போடக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். தெரியல அப்படின்னா திரும்பவும் வந்து இந்த கிளாஸை பார்த்துட்டு அந்த இதுக்கு வந்து கமெண்ட் சொல்லுங்கள். ஓகேங்களா? அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழியில் ஒரே ஒரு எழுத்து மட்டும் நான் வந்து கேட்குறேன். அதே வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க. மொத்தம் வந்து 3 கொஸ்டின். ஓகேங்களா? மொத்தம் 3 கொஸ்டின். என்ன அப்படின்னா வை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? ஓகேங்களா? மொத்தம் 3 கொஸ்டின். இந்த 3 கொஸ்டினுக்குரிய ஆன்சரே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.